ஹை, வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் லாஜிக் அண்ட் ப்ரூஃப்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ஷோ பை டைலமா தட் இஃப் P tends to Q, R tends to Q, S tends to P cup R and S are all true, then Q must be true. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? என்னென்ன ப்ரெமிசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 ப்ரெமிசஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலி டேபிளேஷனில் ட்ரூவாக இருக்க ஸ்டேட்மெண்ட்டை தான் போடுவோம். ஆனால் கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க? தென் கியூ மஸ்ட் பி ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. இதை எந்த மெத்தடில் பண்ண சொல்லியிருக்காங்க? டைலமா மெத்தடில் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன் டைலமா மெத்தட் யூஸ் பண்ண சொல்கிறாங்க? 2 கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு டிஸ்டங்ஷன் ஸ்டேட்மெண்ட்டும் இதில் வரும். புரியுதாம்மா? டைலமா நம்ம இன்டைரக்ட் மெத்தட்லேயே பண்ணுவோம். இன்டைரக்ட் மெத்தடுக்கு இன்னொரு பேர் என்ன? ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன். கிவன் ப்ரெமிசஸ் பாருங்கள். P tends to Q, R tends to Q, S tends to P cup R, அடுத்து எஸ். டைலமா எங்கே வரும்னு கேட்டால் இங்கே பாருங்கள், பியும் கியூக்கு தான் இந்த பக்கம் இந்த 2 வேரியபிளும் சேமாக இருக்கும். சரியா? கன்க்ளூஷன் என்ன கொண்டு வரணும்? கியூ. இப்போ இன்டைரக்ட் மெத்தடில் நம்ம எப்படி பண்ணுவோம்? டைரெக்டாக கியூ தான் ட்ரூன்னு சொல்லிட்டு டைரெக்டாக ஆன்சர் கொண்டு போக மாட்டோம். அதுக்கு பதிலாக இந்த கியூன்றது ஆன்சர் கிடையாது, இதோட நெகேஷன் தான் ஆன்சர். அதாவது நெகேஷன் கியூ தான் ஆன்சர்னு சொல்லிட்டு சொல்யூஷனை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது கடைசியில் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரும். அதாவது நம்ம எடுத்த இந்த நெகேஷன் கியூ தப்புன்னு வரும். ஸோ நம்ம என்ன சொல்லிடுவோம்? இல்லை, அப்போ நெகேஷன் கியூ தப்பு, ஸோ கியூ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது தான் சரியான ஆப்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்டைரக்ட் மெத்தட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கன்க்ளூஷனை நெகேஷன் போட்டு எழுத போகிறோம். அப்போ நம்ம அடிஷ்னல் ப்ரெமிஸ் என்ன எழுத போகிறோம்? இன்க்ளூட் நெகேஷன் ஆஃப் கியூ ஆஸ் அன் அடிஷ்னல் ப்ரெமிஸ். இதுதான் இன்டைரக்ட் மெத்தட். கன்க்ளூஷனை நெகேஷன் போட்டு அதையும் ஒரு அடிஷ்னல் ப்ரெமிஸாக ஆட் பண்ணிடுவோம். புரியுதாம்மா? இப்போ டேப்லேஷன் போட்டுடலாம். ஸ்டெப் 1, கொஸ்டினில் கொடுத்துருக்க ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து நம்ம எழுதலாம். இப்போ இதில் நான் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதுகிறேன். எது? எஸ் டென்ஸ் டு பி கப் ஆர். எழுதியாச்சா? இது கொஸ்டின்லேருந்து அப்படியே எடுத்து எழுதுனதுனால இதோட ரூல் பீன்னு போடணும். ஏன்னா இது கொஸ்டின்லேருந்து எடுத்த ப்ரெமைஸ். ரீசன் என்ன சொல்லணும்? கிவன் ப்ரெமைஸ். இது கிவன் ப்ரெமைஸில் இருக்குது பாருங்கள். அடுத்து இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃபார்முலா போட்டு ஆப்ரேட் பண்ணலாமான்னு பார்க்கலாம். ஆனால் ஆல்ரெடி கொஸ்டினில் 2 கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால இதுக்கு நான் ஃபார்முலா போடலை. அப்போது ஃபார்முலா போடலைன்னா அடுத்து இதை ஆப்ரேட் பண்ணால் எனக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வேணும். எங்கேருந்து எடுக்கணும்? கொஸ்டின்லேருந்து எடுக்கணும். ஸோ ஸ்டெப் 2, கொஸ்டின்லேருந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் எடுக்க போகிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு லென்த்தி ஒன். இதில் 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது நம்ம அடுத்து இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு லென்த்தியாக இருக்கிறத எடுக்காமல் ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். இங்கே அதுவும் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எதர் எஸ் இல்லை பி இல்லை ஆர் இருக்கணும். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டேட்மெண்ட்னா எஸ் இருக்குது, அந்த எஸ் இங்கே இருக்குது. ஸோ எஸ் எடுத்து எழுத போகிறோம். ஸ்டெப் நம்பர் 2ல் எஸ் எடுத்து எழுதுகிறோம். அதோட ரூலும் பி. ஏன்னா இருக்க ப்ரெமிஸ் எடுத்து எழுதணுன்னா அது பி. ரீசன் கிவன் ப்ரெமிஸ். புரியுதாமா? அடுத்து இப்போ இது 2 ஆப்ரேட் பண்ணலாமா? இது 2 ஆப்ரேட் பண்ணணும். நல்லா பாருங்கள். ஒரு எலிமெண்ட், அந்த எலிமெண்ட்டில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்போ டெஃபினட்டாக அது மாடஸ் பொனன்ஸ் தான். எப்போ இந்த எலிமெண்ட் நெகேஷன் இல்லாமல் இருக்கணும். நெகேஷனோட இருந்தால் மாடஸ் டாலன்ஸ் போடணும். இங்கே நெகேஷன் இல்லாமல் ஒரு எலிமெண்ட், அதே எலிமெண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் முதல் இருக்குது. ஸோ மாடஸ் பொனன்ஸ் போடணும். எந்த ஸ்டெப்புக்கு மாடஸ் பொனன்ஸ் போடணும்? ஸ்டெப் 1க்கும் 2க்கும். மீனிங் என்ன? மாடஸ் பொனன்ஸோட மீனிங் இங்கே பாருங்கள். ஒரு எலிமெண்ட் பி கேப் P tends to Q. இங்கே பாருங்கள், ஒரு எலிமெண்ட் எஸ் கேப் எஸ் டென்ஸ் டு சம் கியூன்னு வச்சுக்கோங்க இதை. அப்போது இதோட ஆன்சர் என்ன வருது? கியூன்னு வருது. அப்போ இதோடைய ஆன்சர் என்ன வரும்? பி கப் ஆர்னு வரும். இது ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணனால இதோட ரூலில் டீன்னு தான் போடணும். என்ன ரீசன்? ஸ்டெப் 1,2க்கு மாடஸ் பொனன்ஸ் போட்டு கிடைச்ச ஆன்சர் இது. இதில் நான் பென்சிலில் எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலாலாம் எழுதணுன்ற அவசியம் இல்லை. இது உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் பென்சிலில் போட்டிருக்கேன். புரியுதாமா? அடுத்து ஸோ இந்த 2 ஸ்டெப் ஆப்ரேட் பண்ணியாச்சு. எனக்கு இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இருக்குது. அப்போ இதை ஆப்ரேட் பண்ண எனக்கு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வேணும். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எதில் இருக்கணும்? பியில் இருக்கணும் இல்லை ஆரில் இருக்கணும். ஸோ அதை எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும்? மறுபடியும் கொஸ்டின்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பியில் இருக்கிறதுனா P tends to Q இருக்குது, ஆர்னா R tends to Q. ரெண்டுமே எடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு P tends to Q எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஸ்டெப் 4ல் P tends to Q. இது கொஸ்டின்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்த ப்ரிமைஸ்ன்றதுனால அதோட ரூல் P. ரீசன் என்ன? கிவன் ப்ரிமைஸ். புரியுதாம்மா? இப்போ இந்த 2மே லென்த்தி ஸ்டேட்மெண்ட்டு. இதை வச்சு என்னால் ஆப்ரேட் பண்ண முடியாது. இதுவும் லென்த்தி, இதுவும் லென்த்தி.
ஸோ இன்னொன்று கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான், யூஸ் யோர் டைலமான்னு வேறு கொடுத்துட்டான். டைலமான்னா ஒரு டிஸ்ஜங்ஷன் ஸ்டேட்மெண்ட்டும் 2 கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கணும். இப்போ ஒரு டிஸ்ஜங்ஷன் இருக்குது, ஒரு கண்டிஷனல் இருக்குது, அப்போ இன்னொரு கண்டிஷனலு கொண்டு வந்துடுவோம். ஸோ ஸ்டெப் 5ல் இன்னொரு கண்டிஷன் எங்கே இருக்குது, கொஸ்டினில் இருக்குது. அது வந்து P இல்லை Q வச்சுருக்கணும். இங்கே பாருங்கள், இதில் Q இருக்குது. ஸோ R tends to Qவை எடுத்துகிட்டு வரேன். இந்த ரூல் வந்து Pன்னு போடணும், ஏன்னா இது கொஸ்டின்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ப்ரிமைஸ். அப்படியே கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதுனா ரூல் P போடணும். ஏதாவது ஃபார்முலா போட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோன்னா ரூல் வந்து Tன்னு போடணும். புரியுதாமா? ஸோ ரீசன் இதுக்கு பார்த்தீங்கன்னா கிவன் ப்ரிமைஸ், ஏன்னா இதுலேருந்து தான் எடுத்து எழுதணும் இந்த கொஸ்டினை. இப்போது ஸ்டெப் நம்பர் 6, நமக்கு இந்த 3 ஸ்டெப்பும் இன்னும் ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் இந்த 3 ஸ்டெப்பில் என்ன இருக்குது, 2 கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு டிஸ்ஜங்ஷன் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. அதுவும் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ரெண்டுமே டென்ஸ் டு Qன்னு இருக்குது. அப்போ கட்டாயம் இது ஒரு டைலமா. ஸோ இந்த டைலமாவோட ஆன்சர் என்னது, ரெண்டுமே டென்ஸ் டு Qன்னு இருக்கிறதுனால Qவோட ஆன்சர் தான் வரும். புரியுதாமா? ஸோ இந்த டைலமாவோட ஆன்சர் Q. இது ஃபார்முலா வச்சு போட்டதுனால ரூல் T. எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டோம், ஸ்டெப் 3, 4, 5க்கு டைலமா யூஸ் பண்ணி போட்டோம். புரியுதாமா? இப்போ இந்த டைலமாவோட ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்கேன். P tends to Q, R tends to Q. அடுத்த டிஸ்டன்ஷன் P கப் R இப்படி இருந்ததுன்னா இதோட ஆன்சர் வந்து Qன்னு வரும். புரியுதாமா? ஸோ ஸ்டெப் 6ம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்திருக்க ஆன்சர் வந்து Q. இப்போ இதை எதை வச்சு ஆப்ரேட் பண்ணணும், நமக்கு கொஸ்டினில் கிவன் ப்ரெமிசஸ் 4ஐயும் யூஸ் பண்ணியாச்சு. ஆனால் அடிஷ்னல் ப்ரெமிஸ் நெகேஷன் Q இருக்குது. உங்களுக்கு தெரியும், ப்ரிமைஸ் எடுக்கும் போது இதில் இருக்க எலிமெண்ட் வச்சு தான் எடுக்கணும். நெகேஷன் Qலையும் Qன்ற எலிமெண்ட் இருக்குது. ஸோ நெகேஷன் Q எடுத்துகிட்டு வந்துடும் ஸ்டெப் 7ல். அப்புறம் ஆனால் இது கிவன் ப்ரிமைஸ் கிடையாது, நம்ம அடிஷ்னலாக இன்க்ளூட் பண்ண ப்ரிமைஸ். அதனால் இதை அடிஷ்னல் ப்ரிமைஸ்னு ரீசன் எழுதணும். புரியுதாமா? இப்போ நமக்கு கடைசியாக பேலன்ஸ் இருக்கிறது இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தான். எது, Qவும் நெகேஷன் Qவும். இது ரெண்டையும் இப்போ ஆப்ரேட் பண்ணுவோம். ஸ்டெப் 8ல் எப்படி ஆப்ரேட் பண்ணுவோம், இந்த காலம் இருக்கு இல்லையா, இந்த காலமில் கொடுத்துருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ரிமைஸ், கொஸ்டினில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ரிமைஸ் இது எல்லாமே ட்ரூ. அப்போ இது எல்லாம் ட்ரூன்னும் போது இந்த ரெண்டையும் நான் ஆப்ரேட் பண்ண போகிறேன். எல்லாம் ட்ரூன்னும் போது Qவும் ட்ரூ, நெகேஷன் Qவும் ட்ரூ. அப்போது கேப் தான் போடணும். ஆனால் Qவும் ட்ரூ, நெகேஷன் Qவும் ட்ரூன்ற ஆப்ஷன் வந்து பாசிபிளே கிடையாது. ஏன்னா இது ட்ரூனா இது ஃபால்ஸாக இருக்கும். அப்போ கேப் வந்து ட்ரூ வராது, கட்டாயம் ஃபால்ஸ் தான் வரும். புரியுதாமா? அப்போ கட்டாயம் ஃபால்ஸ் தான் வரும்னா இது ஒரு கான்ட்ரடிக்ஷன். புரியுதாமா? சரி, இது ஃபார்முலா போட்டிருக்கோம். அதனால் ரூல் T. எந்த ஃபார்முலா போட்டிருக்கோம், ஸ்டெப் 6, 7 காம்ப்ளிமெண்ட் ஆர் நெகேஷன் லா. அந்த லா பாருங்கள், ஒரு எலிமெண்ட் கேப், அதோட நெகேஷன் ஆஃப் த எலிமெண்ட் கட்டாயம் ஃபால்ஸாக வரும். பட் இந்த காலம் ட்ரூவோட காலம், அதில் ஃபால்ஸ் வருதுன்னா நம்மளுடைய அசம்ஷனே தப்பு. ஸோ கன்க்ளூஷன் பாருங்கள், the assumption negation Q leads to a contradiction. நம்ம அசியூம் பண்ணது நெகேஷன் Q, ஆனால் நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்ன, ஒரு கான்ட்ரடிக்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம அசியூம் பண்ணதே தப்பு. ஹென்ஸ் நெகேஷன் Q is false. அப்படின்னா என்ன அர்த்தம், கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது தான் ட்ரூன்னு அர்த்தம். therefore Q must be true. Qன்றது என்னது, கொஸ்டினில் கொடுத்த கன்க்ளூஷன். புரியுதாமா? ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.